சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாயுமான சுவாமிகள் ஒரு அற்புதமான மகானாக வாழ்ந்து இங்கே ராமநாதபுரத்தில் தான் சமாதி அடைந்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் எல்லாமே உருக்கக்கூடியது. சம்ஸ்கிருதமும் தமிழும் இணைஞ்சிருக்கும். அருணகிரிநாதரும் தாய்மானவரும் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து மணிப்பிரவாள மொழியில் தான் கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது மனசை உள்ளே போய் தைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன. நிறைய பாடல்கள் எல்லாம் படிக்கும்போது தான் தெரியும். தாய்மானவர் பாடல், திருவாச்சகம் இதெல்லாம் படித்து கண்களில் நீர் வரலைன்னா ஏதோ கல் நெஞ்சுன்னு தான் அர்த்தம். நம்ம அறியாமல் கண்களில் நீர் வந்துடும். அவ்வளவு மகிமை உடையது இந்த பாடல்களெல்லாம். அவரை பற்றி இவர் சொல்கிறார், பாரதியார் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். தாய்மானவரை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கார் பாரதியார். என்றும் இருக்க உளம் கொண்டாய் இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய், இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் என்றும் இருக்க உளம் கொண்டாய். இன்பத் தமிழுக்கு ஒரு இலக்கியம் இருக்கிறதுக்கு நீ திட்டம் போட்டாயின்னு சொல்ற. என்றும் இருக்க உளம் கொண்டாய், இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் நீ என்றும் இருக்க உளம் கொண்டாய். அந்த இலக்கியத்தின் வாயிலாக உன்னை நிலைநிறுத்தச் செய்தாய். அப்படி சொல்றார். உன்னுடைய புகழ் அந்த இலக்கியத்தின் வாயிலாக நிலைத்தது. இரவாய் தமிழோடு இருப்பாய், நீ இறந்து போக மாட்டாய், தமிழ் உள்ள வரையிலும் நீ இருப்பாய்ங்கிறார். தமிழ் மொழி இருக்கும் வரையிலும் தாயுமானவராகிய நீர் இருப்பீர். இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ. ஒன்று பொருள், இருக்கின்ற பொருள் ஒன்றே, அஃது இன்பமென உணர்ந்தாய் தாயுமானவனே. ரொம்ப எளிமையான பாடல், ரொம்ப ஆழமான பாடல். ஒன்று பொருள், இருக்கும் பொருள் ஒன்று தான், அதுவே இன்பம் என உணர்ந்தாய் தாயுமானவனே. நின்ற பரத்து மாத்திரமோ நில்லா இகத்தும் நிற்பாய் நீ. பரதத்துவத்தில் மாத்திரமா நீ இருப்பே, நிலையில்லாத உலகத்திலும் உன் புகழ் நிற்கும். நின்ற பரத்து மாத்திரமோ நில்லா இகத்தும் நிற்பாய் நீ. என்றும் இருக்க உளம் கொண்டாய் இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய். இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ. ஒன்று பொருள், அஃது இன்பமென உணர்ந்தாய் தாயுமானவனே. நின்ற பரத்து மாத்திரமோ நில்லா இகத்தும் நிற்பாய் நீ. எளிமையான அழகான பாடல். இன்னொரு பாடல் இருக்கு, அவருடைய சிஷ்யரை பாடினதுன்னு சொல்றாங்க. சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று, திருச்சி மலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெற்று, அதனால தான் அடிக்கடி அது ஒரு வார்த்தை வருகிறது. கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே அப்படின்னு சொல்லி 10 பாட்டு பாடுறார். அதில் செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. அதில் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் சொல்லி அந்த வார்த்தை வருது. அவருடைய சிஷ்யர் பாடியிருக்கார். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப்பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன் அமிர்தாய் தந்த அருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். அப்படி ஒரு பாடல். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓ
தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி ஓம்.